எம்ஜிஆர் கூட நடிச்சிருந்தீங்க. அவர் தமிழக முதலமைச்சராக இருந்தாங்க. தொடர்ச்சியாக பிரபலங்கள் பலரும் வந்து தமிழகத்தை ஆளணும் அப்படின்ற நோக்கத்தோட தொடர்ந்து அரசியல் ரீதியாகவும் பயணிக்கிறாங்க. தற்போது கூட விஜய் அவர்கள் கட்சியை உருவாக்கியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு தமிழ் சினிமாவில் நடிக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த அளவுக்கு அரசியலிலும் கோலோச்சக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? அது நாங்கள்லாம் அந்த காலத்தில் நடிக்கும்போதுங்க 7 வயசில் 8 வயசுல எல்லாம் நாடக கம்பெனியில் சேர்ந்ததுனால எங்களுக்கெல்லாம் படிப்பறிவு அவ்வளவு கிடையாது. நாங்கள் சினிமாவுக்கு ட்ராமாவுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஒரு முதிர்ச்சியே ஏற்படுத்துது. இன்றைக்கி அப்படி இல்லை. அவங்கவுங்க படிச்சுட்டு தான் ஆர்டிஸ்ட்டாக வர்றாங்க. அதனால் எல்லாம் அவங்களுக்கு தெரியுது. அரசியல் என்னன்னு தெரியுது, சினிமா என்னன்னு தெரியுது. அதனால் அவங்களுடைய வளர்ச்சி கடவுள் கையிலையும் ரசிகர்களுடைய கையிலையும் தான் இருக்குது. நாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுடைய ஆசையை சொல்லணுமா? என்னுடைய ஆசை வந்து என்னுடைய குடும்பம் என்றைக்கும் நல்லா இருக்கணும், பெருமையாக இருக்கணும். என் மகன் நிறைய தொழில் செய்து அவர் வந்து பெருமையாக இருக்கணும்னு வேண்டுறேன். இன்னொரு ஆசை எனக்கு எப்படியாவது சிஎம்ஐ மீட் பண்ணணும், சிஎம்ஐ நான் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் எனக்கு இது பண்ணி தரணும். சிஎம்ஐ பார்க்கணும் அப்படின்றத வேண்டுகோளாக வச்சுருக்கிறீங்க. அவர்கிட்ட நேரில் பார்க்கக்கூடிய பட்சத்தில் என்ன கேட்கணும், என்ன பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க? நான் என்ன பேசணும், எதுவும் கோரிக்கை வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது. அவரை நான் பார்க்கணும், அதுதான் என்னுடைய பெரிய ஆசை. சிஎம்மை நான் பார்க்கணும். ஏன்னா சிஎம் இல்லாத போகிறது நிறைய தரம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி சிஎம் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு தரம் கூட பார்க்கல. அதனால் நான் நிச்சயமாக சிஎம்மை பார்க்கணும். அதுதான் என் ஆசை. நன்றி. ஓகே.